வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சரவணன் அப்பா சிவகாமிட்ட சொல்றாரு, நம்ம நேரா போய் ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸ்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், பெத்த பிள்ளையோட பாசம் எங்க கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் பேசுறேன், ஏன் அமைதியா உட்காந்துட்டு இருக்க சிவகாமி, நம்ம இப்போ ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும், கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சிவகாமி சொல்றாங்க, இந்த கல்யாண விஷயத்துல நான் முடிவெடுக்க முடியாது, நான் சந்தியாட்ட ஏற்கனவே சொன்னதுதான், இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது உங்களோட அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, என்னோட அம்மாவை பத்தி நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயத்துல உன்னோட சம்மதத்தை மட்டும் நீ சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. சிவகாமி சொல்றாங்க, இந்த விஷயத்துல உங்களோட அம்மா தான் முதல்ல அனுமதி கொடுக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நான் சம்மதம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, ஆதியோட அம்மா நீதான் சிவகாமி, நீதான் இந்த விஷயத்துல முடிவு எடுக்கணும், என்னோட அம்மா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அத்தையோட முடிவு தெரியாம இந்த கல்யாண சம்பந்தமா நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சிவகாமி. ரவி இப்போ வள்ளி பண்ணிட்டு போய் பேசுறாரு. சிவகாமிக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான், இருந்தாலும் உன்னோட சம்மதம் தான் முக்கியம்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்றாரு. இப்பெல்லாம் லவ் மேரேஜ் பண்றது ரொம்ப வழக்கமாயிடுச்சுமா, ஊர் உலகத்துல நடக்காதது கிடையாதுமா, அதை நினைச்சு நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்றாரு. சரவணன் அப்பா சொல்றாரு, நம்மளோட பையன் தப்பு பண்ணிருக்கிறான், ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கிறான், நம்ம தான் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தாமா இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு ஆதிய கல்யாணம் பண்ணி வைக்கிறது தாமா இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நீதாமா சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சந்தியா விஷயத்துல நான் சொல்றது நீங்க கேட்கவா செஞ்சீங்க, இந்த விஷயத்துல நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், நான் சொல்றது நீங்க கேட்கவா போறீங்க, எனக்கு எதுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு விடியதும் விடியலையோ நான் ஊரை பார்த்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வள்ளிப்பாட்டி சொல்லிடுறாங்க. சந்தியா சரவண்கிட்ட கேக்குறாங்க, எதுக்காகங்க யார் கண்ணிலையும் படாம என்னை அவசரமா வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சந்தியாவை பைக்ல வச்சு கூட்டிட்டு போறாரு. எங்க தாங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. நம்ம ஜெஸ்ஸி வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஜெஸ்ஸியோட அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, இதுல ஒரு சிக்கல் இருக்குங்க, அவங்க கல்யாணத்தை பத்தி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஜெஸ்ஸிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு தான் நம்ம ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸ்ட சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஜெஸ்ஸியோட மத அடையாளங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க அம்மா அப்பா சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அனாதை மாதிரி வந்தாதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அத்தை சொன்னதை பத்தி அவங்ககிட்ட எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்துக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்மள தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சரவணன் சந்தியாட்ட சொல்றாரு, அம்மா போட்ட கண்டிஷனை பத்தி இப்போதைக்கு அவங்ககிட்ட சொல்ல வேணாம், நம்ம மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஜெஸ்ஸி அம்மா கேக்குறாங்க, அந்த பையன் உன்கிட்ட திருப்பி பேசினானாமா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் பேசலமா அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. ஜெஸ்ஸி அப்பா சொல்றாரு, அந்த பையன் நல்லவனா இருந்தா நேர்லயோ இல்ல போன்லயோ ஜெஸ்ஸிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல கரெக்டா ஆதி ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு வராரு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, ஜெஸ்ஸி மேல எனக்கு அளவுக்கு அதிகமா காதல் இருந்தாலும் அதை விட அதிகமா பயம் இருந்துச்சு, அதனாலதான் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. எங்க அம்மாட்ட நான் ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் ஜெஸ்ஸியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஆதி சொல்றாரு. எங்க அம்மா நான் ஜெஸ்ஸியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆதி சொல்றாரு. ஜெஸ்ஸி அம்மா சொல்றாங்க, எந்த கண்டிஷன்னாலும் தயக்கம் இல்லாம சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மாவுக்கு கல்யாணத்துலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா சொந்தக்காரங்களை நினைச்சுதான் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு ஆதி சொல்றாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஜெஸ்ஸி அவளோட மத அடையாளம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ அந்த மாதிரி உன்னோட அடையாளத்தை விட்டுட்டுவான்னு சொன்னா நீ எத்துப்பியா, உன் குடும்பம் ஒத்துக்குமா அப்படின்னு ஜெஸ்ஸியோட அப்பா கோவமா கேக்குறாரு. தப்பு பண்ணது நீ, எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அம்மா சொன்னதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஆதி சொல்றாரு. ஜெஸ்ஸி அப்பா ஜெஸ்ஸிட்ட சொல்றாரு, நீ லவ் பண்ண பையனோட யோகிதை என்னன்னு இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. சும்மா இருந்த என்னோட பொண்ணோட மனசை கலைச்சிட்டு அவ வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இப்ப எல்லா அடையாளத்தையும் விட்டுட்டு வான்னு கண்டிஷன் போடுற நீல என்ன ஜென்மம் அப்படின்னு ஜெஸ்ஸியோட அப்பா ஆதிய திட்டுறாரு. உங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்றியே, உனக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு கேக்குறாரு. இப்படிலாம் சொன்னா அவங்க கல்யாணம் வேணான்னு ஒதுங்கிடுவாங்கன்னு குடும்பத்தோட சேர்ந்து பிளான் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்படிலாம் இல்ல அங்கிள், நான் சொல்றது எல்லாமே நிஜம் அப்படின்னு ஆதி சொல்றாரு. எது நிஜம், நீ அயோக்கிய இந்த நிமிஷம் வரைக்கும் திருந்தல அப்படின்றதுதான் நிஜம் அப்படின்னு ஜெஸ்ஸியோட அப்பா சொல்றாரு. அது எதுவும் சொல்லாம அங்க இருந்து வருத்தத்தோட கிளம்பி போயிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.